ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்டால் உங்களின் பிறந்த நாளின் நட்சத்திர நாள் அது என்ன அப்படின்னு சொல்லி முழுமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுடைய பிறந்த நாள், நீங்கள் பிறந்திருப்பீங்க இல்லையா, அந்த பிறந்த நாளில் பிறந்த தேதி, அந்த பிறந்த நேரத்தில் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது அடுத்த மாதம் அதே தேதியில், அதே தமிழ் தேதியில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அதுபோல் அடுத்த வருடம் அந்த பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாளில் அந்த தமிழ் மாதத்தில் அதே தேதியில், நீங்கள் பிறந்த தேதியில் அதே ராசி, அதே நட்சத்திரம், அந்த நட்சத்திர நாள் வருமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் சந்திரன் அப்படிங்கிறது பூமியை சுற்றி வர்றதுக்கு தோராயமாக 28 நாள் எடுத்துக்குது, 27லேருந்து 28 நாள். அப்போது 30 நாள் கொண்ட ஒரு மாதத்தில் 28 நாளுக்குள்ளே 27 நட்சத்திரங்களையும் ஒரு முறை சுற்றி வந்துடுது. அதாவது 27 நட்சத்திரங்களையும் கடந்து வந்துடுது. அப்போது அடுத்த மாதமே மாறும்பொழுது அடுத்த வருடம் அதே தமிழ் மாதத்தில் உள்ள அந்த தேதியில் பார்த்தால் அந்த நட்சத்திர நாள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நாளாக வராது. அப்போது 20 வருடம் 25 வருடம் கழித்து நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை வருடம் கொண்டாடும் பொழுது உங்களுடைய பிறந்த நாளில் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய அந்த ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஏன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன் விளக்கம். அதாவது சந்திரன் 28 நாளில் ஒரு முறை 27 நட்சத்திரங்களையும் கடந்து விடுவதால் அதுபோல் அதே நட்சத்திர நாள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறந்த நாளாக வராது. இதை உங்களுக்கு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது ஒருத்தவங்களுக்கு 6 ஏப்ரல் 2005 பிறந்திருக்காங்க ஒருத்தவங்க. இதில் அவங்க நேரம் அப்படின்னு சொன்னால் 9:20 காலையில் பிறந்திருக்காங்க. இடம் சென்னைன்னு போட்டுக்கலாம். ஏப்ரல் அப்படிங்கிறதுனால அது பங்குனி மாதம். தமிழ் மாதம் சொன்னால் பெரும்பாலானவருக்கு புரியும். அப்படி புரியலன்னா நீங்கள் காலண்டரில் பாருங்கள், ஆங்கில மாதத்திற்கு கீழேயே தமிழ் மாதமும் போட்டிருக்கோம். நான் தமிழ் மாதத்தை வச்சு தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பங்குனி மாதம் அது ஏப்ரல் 6ஆம் தேதி 2005 வருது. காலையில் 9:20 பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்போது அவங்களுக்கு கும்ப ராசியாகவும் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதமாக வரும். அவங்களுக்கு கணக்கிட்டு பார்க்கும் பொழுது சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் இருக்குது. அது அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும். அதே 2020 வச்சுக்கலாம். அதே ஜாதகருக்கு 2020 6ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அதே பங்குனி மாதம், அந்த நேரத்தில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய அந்த சதய நட்சத்திரத்தில் இருக்காது. அது பூர நட்சத்திரத்தில் இருக்கும். அதாவது சிம்ம ராசி கட்டத்தில் இருக்கும் அந்த சந்திரன். இப்போது உங்களுடைய பிறந்த நாள் தான் அது. ஆனால் உங்களுடைய பிறந்த நாளில் உள்ள நட்சத்திர நாளுங்கிறது வேறு நாளில் மாறி இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போது அதே சதய நட்சத்திரத்தில் அந்த தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பிறந்த நாளின் நட்சத்திர நாள். அப்போது அது எப்போ வருது அப்படின்னு சொன்னால் 22 மார்ச் 2020. இந்த ஜாதகருக்கு நான் பார்த்து சொல்கிறதுனால சொல்கிறேன். இதே முறையை நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் பின்பற்றி பாருங்கள். புரியலன்னா முதல்லேருந்து மறுபடியும் பாருங்கள். அப்போது இவருக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய தேதி முன்னாடி நான் சொன்ன மாதிரி 6 ஏப்ரல் 2005 பிறந்திருக்காரு. இவருக்கு 9:20 பிறந்ததுனால, சென்னையில் பிறந்ததுனால இவருக்கு கும்ப ராசியாகவும் சதய நட்சத்திரமாக வருது 4ஆம் பாதம். அவருக்கு 2020 அவருடைய பிறந்த நாளான பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி 2020 சந்திரன் அப்படிங்கிறது பூர நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போது அது அவருடைய பிறந்த நாளின் நட்சத்திர நாள் இல்லை, பிறந்த நாள், அவ்வளோதான். அப்போ பிறந்த நாளின் நட்சத்திர நாள் எது அப்படின்னு கேட்டால்
அந்த தமிழ் மாதத்தை எடுத்துக்கணும். அவர் பிறந்த தமிழ் மாதத்தை எடுத்துக்கணும். அந்த தமிழ் மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் சந்திரன் எப்போ நிற்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தா இதற்கு முன்னாடியே வந்துடுது. அதாவது மார்ச் 22 2020 அந்த சதய நட்சத்திரத்தில் சந்திரன் வருது. அதற்கு அப்புறம்தான் பூர நட்சத்திரத்துக்கு வருது. அது இவருடைய பிறந்த நாளாக இருக்குது. அப்போது பிறந்த நாளின் நட்சத்திர நாள் இருக்குது இல்லையா, அந்த நட்சத்திர நாள் தான் நம்ம குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு வருடமும் இதுபோல் அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு அந்த தமிழ் மாதத்தில் நம்மளுடைய நட்சத்திர நாள், அதாவது இந்த ஜாதகருக்கு உதாரணமாக சதய நட்சத்திர நாள் பங்குனி மாதத்தில் எந்த நாளில் வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வருடமும் கணக்கிட்டு வைத்துக்கொள்ள வேண்டும். இதை ஏன் நான் தமிழ் மாதம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில விழாக்கள், சில பண்டிகைகள், சில விஷயங்கள் மாறும். அதாவது ஆங்கில தேதியில் பின்பற்றும் பொழுது, உதாரணமாக நீங்கள் தீபாவளி எடுத்துக்கலாம், பொங்கலை எடுத்துக்கலாம். சில நாட்களில் பொங்கல் 14ஆம் தேதி வரும், அதாவது ஜனவரி 14. சில நேரம் 15ஆம் தேதி கூட வரும். அதே போல் தீபாவளியும் அமாவாசை, அந்த அமாவாசை தினம்தான் வரும். அது இங்கிலீஷ் தேதி, அதாவது ஆங்கில தேதியில் பின்பற்றி வராது. அப்படிங்கிறப்போ இந்த தமிழ் மாதங்களில் கணக்கிடும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் எளிமையாக புரியும், கொஞ்சம் துல்லியமாகவும் வரும். அதனால தான் நான் தமிழ் மாதம்னு சொல்கிறேன். நீங்கள் புரியாதவங்க நீங்கள் ஆங்கில தேதியே குறிப்பிடலாம். அதற்கு கீழே தமிழ் மாதமும் குறிப்பிடப்பட்டிருக்கும், அதாவது நாட்காட்டியில் காலண்டரில். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது அந்த பிறந்த நாளின் நட்சத்திர நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டா அதை குறித்து வச்சுக்கணும். ஒரு வருடமும் முன்னாடியே அதை கணித்து வச்சுக்கணும், எந்த நாள் நம்மளுடைய பிறந்த நாளின் நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லி. அது பிறந்த நாளை நம்ம கொண்டாடுவது போலவே அந்த பிறந்த நாளின் நட்சத்திர நாளில் சில விஷயங்களை நம்ம செஞ்சால் அதில் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாத, தடுக்க முடியாத விஷயங்களில் நம்மளுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அது ஒரு புது முயற்சியில் ஈடுபடுவதாக இருக்கலாம், ஒரு விஷயத்தில், ஒரு தொழிலில், எந்த ஒரு விஷயத்திலும் இறங்குவதாக இருந்தாலும் அந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு மட்டும், அதுவும் குறிப்பாக உங்களுக்கு மட்டும் சிறப்பான நாளும் தனித்துவமான நாளாக இருக்கும் அந்த பிறந்த நாளின் நட்சத்திர நாள். ஆனால் அதற்கு முன்னேறி சில விஷயங்களையும் செய்ய வேணும். அதாவது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இருக்குமானால் அந்த குலதெய்வத்தை அந்த நாளில் வழிபட்டுவிட்டு, அல்லது இஷ்ட தெய்வம்னா உங்களுக்கு பிடித்த மற்றும் நீண்ட காலமாக வழிபட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த ஒரு தொழிலை, எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதில் உங்களுக்கு அபரிவிதமான மற்றும் பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பலன்களை தரும். அதாவது பிறந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சிறப்பை விட பிறந்த நாளின் நட்சத்திர நாள், இப்போ நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி கண்டுபிடித்து அந்த பிறந்த நாளின் நட்சத்திர நாளில் நீங்கள், அது கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தை புதுமையாக நீங்கள் செய்ய போகிறதா இருக்கட்டும், அந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது அதன் மூலம் உங்களுக்கு மிக அதிக பலன்களை கிடைக்கப்பெறுவதை உங்களாலே உணர முடியும். சரி, இந்த ஜோதிட விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உணர்றேன். இதுபோல் மேலும் உங்களுக்கு வேறு ஏதேனும் ஜோதிட சந்தேகம்